நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணம் உங்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே போதாமல் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அந்த பிரச்சனை இருக்குது, அதுக்குரிய சொல்யூஷன்கள் என்ன, சொல்யூஷனில் எங்கே லேர்ன் பண்ணலாங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பண கஷ்டம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இதான் லைஃப், இப்படி தான் இருக்கும்னு சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த சிம்பிள் கொஸ்டினை உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குற மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் தனியோ அப்படி இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியோடையோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மெனுவில் இருக்கிற பொருளில் விலையை பார்க்காம உங்களால் வாங்கி எழுதாங்கிறது முதல்ல யோசிங்க. அப்படி இல்லை உங்களோட ஃபேமிலியில் அப்படி இல்லாட்டி உங்களோட லவ்ட் ஒன் ஒரு ஆள் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட கேட்காங்க, அதை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்குதா, இல்லாட்டி அதை செய்கிறதுக்கு நீங்கள் நாட்களை தள்ளி போட்டுட்டீங்களான்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கேளுங்க. உங்களால் விலையை பார்க்காம ஒரு பொருளை வாங்க முடியாமல் இருக்குது, அப்படி இல்லாட்டி நீங்கள் முக்கியமான பொருள்களை உங்களோட லவ் ஒன்னுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு டைமை கடத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது. அன்றாட வாழ்க்கை தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சு போட்டு போகிற அளவுக்கு மட்டும் பணம் உழைச்சா போதும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது இல்லை. நாளை உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு எமர்ஜென்சி ஒன்று வருது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒன்று போகணும், அப்படி இல்லாட்டி உங்களோட வாகனம் பழுதாகுது, அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு சடனாக தேவைப்பட்டு அதை செய்கிறதுக்கு உங்களோட பேங்க்லேயோ அப்படி இல்லாட்டி உங்களோட பணம் இல்லாட்டி நீங்கள் பண கஷ்டத்தில் இல்லைங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு வார சேலரி அப்படியே மாதம் முடியக்குள்ளே அப்படி எல்லாமே முடியுது, எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பண கஷ்டத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கு 3 சிம்பிளான டிப்ஸ் இருக்குது. ஓகே, அதில் நான் சொல்ல போகிற 3ஆவதாக சொல்ல போகிற டிப் தான் நான் பாவிக்கிறது. ஃபர்ஸ்ட் 2ம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் சிலாக்களுக்கு உதவுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ரெக் பண்ணுறது. உங்களுக்கு சேலரி வருது அப்படி இல்லாட்டி நீங்கள் பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இன்கம் ஒன்று வருதுன்னு சொன்னால் நான் இன்கம் ஒன்று வாராக்கள் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் இன்கம் ஒன்று இல்லாட்டி அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். முதலாவது இன்கம் வாராக்கள் சொல்கிறேன். உங்களுக்கு சேலரி ஒன்று வருது இல்லாட்டி இன்கம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த இன்கம்லேருந்து என்ன மாதிரி நீங்கள் செலவழிக்கிங்கிறத பட்ஜெட் ஒன்று ஓடுங்க. முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுக்கு எவ்வளோ செலவாகுது, எக்ஸ்ட்ரா அடிஷனல் எவ்வளோ செலவாகுது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, தேவையில்லாத விஷயங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் பட்ஜெட் ஒன்று பண்ணி அதில் அத்தியாவசியமானதை வச்சுட்டு தேவையில்லாமல் செலவழிக்கிற விஷயங்களை நீங்கள் கட் அவுட் பண்ணிக்கணுன்னா உங்களால் பணத்தை சேமிக்க இயலும். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது, நான் ஒரு காலமும் பட்ஜெட் போட்டதே இல்லை. ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் போட்டு எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறது உங்களுக்கு ஏழும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு கொள்ளலாம். 2வது எமோஷனல் எக்ஸ்பென்சஸை குறைக்க பாருங்கள். எமோஷனல் எக்ஸ்பென்சஸ்னுன்னா படத்துக்கு போகிறது, அப்படி இல்லாட்டி நான் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனா யூடியூப்ட ப்ரீமியம் எடுத்து வச்சுருப்பீங்க, அப்படி இல்லாட்டி ஸ்பாட்டிஃபைட ப்ரீமியம் வச்சுருப்பீங்க. அதாவது நீங்கள் ஜிம் மெம்பர்ஷிப் வச்சு நீங்கள் போனால் பிரச்சனை இல்லை, போகாமையே 4-5 மாதமாக ஜிம் மெம்பர்ஷிப் சும்மா போயிட்டுருக்கீங்க. இப்படி எமோஷனலாக சில எக்ஸ்பென்சஸ் போயிட்டுருக்கு உங்களை அறியாம், அதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது, இதை நான் ஸ்டாப் பண்ணுறல. இது ஸ்டாப் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் நம்மளுக்கு எமோஷனலாக ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒன்று கட்டாயம் தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம கடும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம். பணம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் வர்றது ஒரு விஷயம்னா நம்மளுக்குரிய எமோஷனல் இந்த மாதிரியான நெட்ஃப்ளிக்ஸ் அடுத்த யூடியூப் ப்ரீமியம் இல்லாட்டி அவுட்டிங் போகிற, டின்னருக்கு போகிற, இல்லாட்டி மூவிக்கு போகிற, இது மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் கட் பண்ணிக்கணுன்னா அதால் விட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ இதுக்குரிய பெஸ்ட்டான சொல்யூஷன் தான் என்ன, அதாவது நான் பாவிக்கிற நான் இந்த மணி ஸ்ட்ரகிள் நான் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மணி ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்பீங்கன்னா ஏர்ன் மோர் மணி. ஓகே, இது நிறைய பேருக்கு உங்களுக்கு சூடாகுன்னு சொன்னால் அதுக்குரிய வழியை சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜப் ஒன்று பார்த்துட்ருப்பீங்க, அப்படி ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா அந்த ஜப்பில் அப்படி அந்த பிஸ்னஸில் அடிஷனலாக ஏர்ன் பண்ண இயலுமாங்கிறது முதல்ல பாருங்கள். அப்படி அதில் ஏர்ன் பண்ண இயலாட்டி அதை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு அதை அந்த ஜப் செய்கிறத தாண்டி இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் செய்கிறத தாண்டி அடிஷனலாக ஒரு டைம் ஒன்று இருக்குங்க, அந்த டைமில் இன்னொரு இன்கம் ஸ்ட்ரீம் ஒன்று உருவாக்குங்க. அது ஒரு இன்னொரு ஜப்பாக இருக்கலாம், அப்படி இல்லை இன்னொரு பிஸ்னஸாக இருக்கலாம். நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போனாலும் சரி, இன்னொரு ஜப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போனாலும் சரி, ஸ்கில்லுங்கிற ஒரு விஷயம் ஒன்று முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் ஒன்றை லேர்ன் பண்ணினா தான் அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கில்லை வச்சு ஒரு ஜப் ஒன்று பண்ணாலும். ஸோ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் அடிஷனல் சர்டிஃபிகேஷனுக்குரிய ஸ்கில் எடுங்க. ஸ்கில் எடுப்பீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற ஜப்லேயே ப்ரொமோஷன் எடுத்து போகலாம். அப்படி இல்லாட்டி வேறொரு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை விட பெட்டரான ஒரு தொழில் ஒன்று எடுக்கலாம். அப்படி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை வச்சுக்கிட்டு அடிஷனலாக பார்ட் டைமாக இன்னொரு ஜப் கூட எடுக்கலாம். ஸ்கில்கள் எடுக்கணுங்கிறதுக்காக அவுடேட்டட் ஸ்கில்களுக்குள்ளே போகாமல் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்கில்லை பாருங்கள். ப்ளாக் செயின் டெக்னாலஜி இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் ப்ளாக் செயின் டெவலப்பர் ஆகிங்கன்னா 6 ஃபிகர் நீங்கள் இருக்கிற நாட்டில் இருந்து ஏர்ன் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐ இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிளாட்ஃபார்ம், எல்லா கம்பெனி, எல்லா பிராண்ட்ஸும் ஏஐயை அவங்களோட இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. கொண்டு வந்து ஆல்ரெடி சிம்பிள் டாஸ்க்குகளை செய்கிறாக்களை ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஏஐயை லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் ஏஐயை வச்சு இன்னொரு ஆளில் ரீப்ளேஸ் பண்ணுவீங்களே தவிர உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் ஏஐங்கிறது இப்போ ஹியூஜ் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. அப்படி இல்லை கண்டென்ட் க்ரியேஷனில் என்ன படிக்கலாம். கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது இன்றைக்கி பயங்கர ஹியூஜாக போயிட்டு இருக்குது. கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் 6 figure ஈஸியாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே, ஸோ முதலாவது உங்களுக்கு எது பிடிக்கும் பாருங்கள். அந்த பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிடுங்க. அந்த பிடிச்ச விஷயத்தில் இப்போ கரண்ட்டாக எது ட்ரெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது, அதில் இதை ஆட் பண்ணினா இது ஃப்யூச்சர்ஸ்டிக்காக இருக்கும், ஃப்யூச்சருக்கு தேவைப்படும்னு சொல்லி ஒரு ஸ்கில் ஒன்று எடுங்க. அந்த ஸ்கில்லில் இருக்கிற சர்டிஃபிகேஷன் எல்லாம் முடிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஸ்கில்லை ஆன்லைன்லேயே தேடி படிங்க. இப்படி படித்து அந்த ஸ்கில்லை வளர்ப்பீங்கன்னா அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் இன்னொரு ஜப் ஒன்றும் செஞ்சு கேளும். அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த நீங்கள் அடிஷனலாக ஸ்டார்ட் பண்ணுற ஜப்பும் அந்த அடிஷனலாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸும் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கணும்னா கன்சிஸ்டண்டாக நீங்கள் செஞ்சுட்டு போகல நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற ஜப்பையோ பிஸ்னஸையோ ஓவர்டேக் பண்ணி போகும். இன்கம் வைஸில் அப்படி அதை ஓவர்டேக் பண்ணி போகல நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற தொழிலையோ பிஸ்னஸையோ விட்டுட்டு நீங்கள் அடிஷனலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணின விஷயத்தையோ ஃபுல் டைம் செஞ்சு வரலாம். இட் டிபெண்ட்ஸ். அப்படின்னு சொன்னால் நீங்கள் பரவாயில்ல கூட செஞ்சுட்டு போகலாம். அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற ஸ்கில்லுகள் சம்மந்தமான மேலதிகமான டீட்டெயில்ஸ் இல்லாட்டி நாலேஜ்கள் நீங்கள் எடுக்கன்னு சொல்லி ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால் SBU கம்யூனிட்டியால் நாங்கள் 3 வகையான ஸ்கில் நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதலாவது ஸ்கில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொனடைஸ் அட்டென்ஷன் சொல்கிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பிராண்ட்ஸுகளுக்கும் க்ரியேட்டர்ஸுகளுக்கும் வீடியோஸுகளை கிளிக் பண்ணி கொடுக்குற அப்படி ஏஐ மூலம் UGC வீடியோஸுகளை க்ரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுற மூலம் இன்கம் ஏர்ன் பண்ணுற விஷயம் உண்டு. ரெண்டாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளூ பிரிண்ட். உங்களோட ப்ராடக்ட் இல்லாத உங்களோட சர்வீஸ் இல்லாத இன்னொரு ஆளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் அதுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அந்த ப்ராடக்ட் ஓனர் அப்படி அந்த சர்வீஸ் ஓனர் உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. அதுலேயும் நீங்கள் சாஃப்ட்வேர் இல்லாட்டி கோச்சிங் ப்ரோக்ராம்களுக்கு மந்த்லி ரெக்கரிங் பேமெண்ட் வர ப்ரோக்ராம்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் மாதிரி செய்வீங்கன்னா ஒரு கஸ்டமரை வச்சு நீங்கள் மந்த்லி கண்டினியூஸாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். 100% பேசிவ் இன்கம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ப்ளூ பிரிண்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோவில் இருக்கிற என்ன மாதிரியான ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. கிரிப்டோ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் கொஞ்சம் காலத்தில் எல்லாமே நம்மளோட பேப்பர் கரன்சி எல்லாமே கிரிப்டோக்குள்ளே மாறணும். ப்ளஸ் கிரிப்டோ பேஸ் பண்ண நிறைய கம்பெனிஸ்கள் வரும். ஸோ இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, மைனிங்காக இருந்தாலும் சரி, ஈல் ஃபார்மிங்காக இருந்தாலும் சரி, ஆட்டோப்பாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவில் நிறைய வகையான ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இதை ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணம் இன்றைய விட நாளைக்கு புல் மார்க்கெட்டில் போகக்குள்ள நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணமே க்ரோ ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் SBU கம்யூனிட்டியில் கண்டினியூஸாக டீச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த SBU கம்யூனிட்டியில் கண்டினியூஸாக நாங்கள் லைவ் வருவேன். அதாவது நான் லைவ் வந்து நீங்கள் செஞ்சுட்டு போகல வர டவுட்ஸில் ஃபுல்லாக இருந்து நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த SBU கம்யூனிட்டி சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இந்த மணி ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும், ஏதாவது ஒரு ஸ்கில் ஒன்றை லேர்ன் பண்ணி அதில் அந்த அடிஷனலாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இட்டீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸில் எங்கே எடுக்கலாங்கிற அடிஷனல் டீட்டெயில்ஸை தரணும். Bye.